ஆனா எங்க நடுவர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர். அவருடைய பெருந்தன்மை என்பது மலையை போன்றது. அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸுமே ரொம்ப அதிகம். அதனால நாங்கெல்லாம் கைத்தட்டல் வாங்கினா அவர் பயப்பட மாட்டார். சில பேர் அதுக்கு பயப்படுவாங்க. நமக்கு கீழே பேசுறவங்க நிறைய கைத்தட்டல் வாங்கிட்டா அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்க. அவர் வந்து நாங்க பாராட்டு வாங்குவதை ரொம்ப அங்கீகரிப்பார், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். தவறா ஏதாவது பேசி நான் கூப்பிட்டு கடுமையா கண்டிப்பார். தவறா பேசுறதுன்னா என்ன, சில சமயம் ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடும். ஒரு பேச்சாளருக்கு மிகப்பெரிய தேவை வார்த்தைகள்ல கண்ட்ரோல். எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். அதுக்கு மேல ஒரு வார்த்தை வந்தா கூட எல்லார் எதிரிலையும் சொல்ல மாட்டாரு, தனியா கூப்பிட்டு கடுமையா கண்டிப்பார். அது மாதிரி ஸ்டேஜில் நிற்கிற போது நம்ம தோற்றம் எப்படி இருக்கணும், கேட்குறவங்களுக்கு நம்மளுடைய சொற்கள் தான் கேட்கணும், வேற எந்த இடத்துலையும் அவங்க கவனம் போயிடக்கூடாது. இந்த மாதிரியான அடிப்படைகளை ரொம்ப மென்மையாக சட்டில் சொல்லி தருவார். எனக்கு வந்து கடுமையான அலுவலக பணி, வீட்டில் 2 சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. அதனால பேச்சு மேடைக்கு நான் போவதிலேயே பல தடைகள் இருக்கும். வருவேன்னு சொல்லுவேன், அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஐயா வர முடியலங்கய்யா. இது எதையுமே பெருசா எடுத்துக்காம, அவளுடைய வேலை அப்படிப்பா, நாம தான் புரிஞ்சுக்கணும். அவ்வளவு தூரம் ஒரு மென்டர் அப்படிதான் சொல்லணும். அவர் இருந்ததுனால தான் பேச்சுலகத்துல காலந்தள்ளுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. உள்ள வரதே ரொம்ப கஷ்டம், காலந்தள்ளுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் மாதிரியான ஒரு ஒரு தகப்பனுக்கு இணையாக வழிகாட்டி வேற வேற யாராவது அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல.